அதாவது இப்போ சாலை வலைகளில் ஒரே ஒரு போட்டு மட்டும்தான் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதாவது சாலை பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டன்றது பாருங்கள். பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியாது என்ன மீனுன்ட்டு. சாலையா இல்லை சூடையா இல்லை எதுன்னு தெரில. பார்ப்போம் வாங்க. இல்லை கலப்படமாக வந்திருக்கா என்னன்னு தெரில. இப்போ பாருங்கள் சாலை தான் வந்திருக்கு. பரவாயில்லாத சைஸு. ரொம்ப பொடிசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பருசுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லாத சைஸ் தான். அதாவது இங்கே இப்போ 100 இந்த 50 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இங்கேருந்து. அதான் அள்ளி போட்டுட்ருக்காரு. இப்போ அவருக்கு 100 கொடுத்தாங்க. ஒரு கூடையை எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கை செலவுக்கு இருந்த மாதிரி. ஏன்னா டீ குடிக்கிறதுக்கும் இல்லை எதுக்காச்சும் காசு தேவைப்படும். அதனால் ஒரு கூடையில் உள்ளதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க என்றைக்குமே. பாருங்கள் சாலம் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டன்னு மட்டும் பாருங்கள். அதுவும் ஒரு போட்டு தான் வந்திருக்கு சாலை வலைகளில் இருந்து. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பக்கத்தில் போய் 100 மீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கூட்டன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நிறைய வியாபாரியும் வந்திருந்தாங்க. ஏன்னா சாலை வந்து ஒரு கூடையும் அவங்களும் வந்து எடுப்பாங்க. யாருமே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு 100 மீன் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கோங்க. சரி பக்கத்தில் போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்களா சாலை தான் வந்திருக்கு. இது எத்தனை கிலோ இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிய எப்படி ஒரு 700-800 கிலோ இருக்கும். எதுக்கு கையில் அள்ளி போட்டுட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கோப்பை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் கையால் தான் அள்ளி போட்டுட்ருக்காங்க. அதனாலே கொஞ்சம் லேட்டாகும். முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து அள்ளி போட்டுட்ருக்காங்க. இவங்க அள்ளி போட்டு இவங்க வியாபாரிக்கிட்ட கொண்டு போய் இவங்க ஒரு கூடையாக கொடுப்பாங்க. அந்த கோர்றாங்க பாருங்கள். பாதி பேர் அந்த அப்படியும் கோருவாங்க.